டெய்லி கால் எந்திரிச்சதும் எனக்கு நீ ஃபோன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்லும். ஏன்னா நீ லவ் பண்றல. வீட்ல ஸ்கூல் வரதுக்குள்ள ஒரு சின்ன கேப் இருக்கு பாத்தியா? அந்த கேப்ல ஃபுல்லா நீ நினைச்சிட்டு வரணும். ஏன்னா நீ லவ் பண்றல. கிளாஸ்ல டீச்சர் பாடம் எடுக்கும்போது நீ கிளாஸ கவனிக்க கூடாது. என்னையே பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா நீ லவ் பண்றல. இது தப்பா போனா கேட்டா நான் சொல்லலாம்னு வந்தேன். சரி ஓப்பனா சில விஷயத்தை சொல்லக்கூடாது. மூடுற நரியில ஒரு நரிக்குள்ள அதோட முதுகு ஒரே ஒரு முடி அது ஒன்னர முடி. டேய் குக்கு நெட்ட குக்கு எட்ட முட்டை கட்ட முட்டை அது கூட தெரியாது உனக்கு? காதலோட சொன்னீங்க. இப்ப பாருங்க, இப்ப இங்கதான் பார்க்கணும் நீங்க. ஹே ஹலோ வணக்கம் மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம செய்தி மலர் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல கதாநாயகி ஆக்ட்ரஸ் பவித்ரா இருக்காங்க நம்ம கூட. வணக்கம். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி போயிட்டு இருக்கீங்க ஒர்க்லாம்? நல்லா போகுது. ஒரு மாதிரி பேலன்ஸ்டா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. சீரியல்ல நடிச்சிட்டா சினிமால போக மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை நீங்க எப்படி பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இண்டஸ்ட்ரியில? நான் அதெல்லாம் பிரேக் பண்ணணும்னு நினைக்கல. நான் வரத போவாங்கறீங்களா? இல்ல அப்படிலாம் நான் நினைக்கல. எனக்கு ஏன்னா சினிமாங்கிறது வந்து அது ஒரு மோகம் இல்லையா? பிக் ஸ்கிரீன் அது கண்டிப்பா அதோட ஃபேம்ங்கிறது வந்து ரொம்ப பெருசு. எனக்கு இப்போ எனக்கு ஒரு சீரியல்ல ஒரு ஒரு நல்ல லீட் கேரக்டர் கிடைச்சதுன்னா I'll be very happy. ஓகே, அது என்ன பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் எந்த லீட் கேரக்டரா? definitely so I'll be like really very happy. இப்போதைக்கு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வெளித்திரையில போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அப்ப நம்ம உடைச்சுக்கலாம். அப்ப பாத்துக்கலாம். ஆமா, cross the bridge when you reach there. ஓகே. இப்பயே நம்ம இன்னும் அந்த bridge பக்கம் வரைக்குமே போல. போயிட்டு அப்புறம் யோசிச்சுப்போம். அதனால bridge வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ அடுத்து வந்து டங் ட்விஸ்டர். நான் சொல்றது வந்து உங்க வாயில வந்து நுழையாத வார்த்தைகளா கூட இருக்கலாம். அதை நீங்க கடகடன்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே, ரெடி. தோத்துட்டீங்கன்னா நீங்க எனக்கு வந்து 1000 ரூபாய் ஜிபே பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேம். என் நம்பர் தான் கொடுப்பேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓடுற நரியில ஒரு நரி, குள்ள நரி முதுகுல ஒரு முடி நரமுடி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இது தப்பா போனா கேட்டா நான் சொல்லலாம்னு வந்தேன். சரி ஓப்பனா சில விஷயத்தை சொல்லக்கூடாது. ஐயோ. ஏங்க இப்படி பண்றீங்க? பவித்ரா, என்ன ரவிக்குமார் சார் சொல்லுங்க. உள்வாங்குங்க. நான் சொல்றது உள்வாங்குங்க. ஓகே. ஓடுற நரியில ஒரு நரி, குள்ள நரி முதுகுல ஒரு முடி வெள்ளை முடி. நரமுடி. குள்ள நரி முதுகுல ஒரு முடி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி, குள்ள நரி முதுகுல ஒரு முடி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி, குள்ள நரி முதுகுல ஒரு முடி நரமுடி. ஓகே, இது வந்துட்டு எமோஷனலா சொல்லுங்க, அழுதுட்டே சொல்லுங்க. இருங்க, ஆக்டிங்லாம் வந்துட்டா நான் வந்து விளையாட்டுத்தனமா இருக்க மாட்டேன். சீரியஸ் ஆயிடுவேன். என்ன நான் சொல்றேன் பாருங்க. நான் யாராச்சும் இருக்கீங்களா? பயமாக்குது. சொல்லுங்க. இருங்க, எமோஷன் குள்ள போணும்ல. சரி, நம்ம டீ குடிச்சிட்டு வருவோம். அந்த கிளிசரின் டப்பா எங்க? அதான் சும்மா சொன்னேங்க. நாங்கெல்லாம் கதாநாயகி அப்படியே கண்ணீர் வரும். நீங்க கதாநாயகி தான். கதாநாயகி போய் நான் இன்ஸ்டாகிராம் பேர் வச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் கேட்க கூடாதுன்னு தான். ஓகே, சரி ஓகே. ஆக்ஷன். ஓடுற நரியில ஒரு நரி, குள்ள நரி அதோட முதுகு ஒரே ஒரு முடி அது ஒன்னர முடி. சூப்பர். எனக்கு செம எமோஷனலா இருந்துச்சு நீங்க பண்ணும்போது. பயங்கர மாதிரி வந்துச்சு. அழுதுட்டேன். எமோஷன் சொல்லிட்டு காமெடி பண்ண வைக்கிறீங்க. இல்ல இன்னும் வாயெல்லாம் அதிர்ச்சி ஒரு மாதிரி ஆச்சு. ஆமா, எமோஷன் சீன்ல மரிமாசன் உள்ள போக வராத வெளியே. ஓகே, அடுத்து வந்து கொக்குநட்ட கொக்கிட்ட முட்டை கட்ட முட்டை.
நீங்க சொன்னது எனக்கு புரியவே இல்ல. அதுதான் கேம். நீங்க ரீடேக்லாம் போக கூடாதுங்க. ஆக்ஷன். ஏங்க ஒரு தடவை கரெக்ட்டா சொல்லி கொக்கு கொடுங்க. நட்ட கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. இவருக்கே தெரியலங்க. இது கிடையாதுங்க. கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. இப்பதான் புரியுது. புரிஞ்சா நீ பெரிய புரியக்கூடாது. இப்ப சொல்லுங்க. கொக்கு நட்ட கொக்கு கட். ஆக்ஷன். ஓகே. கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. தப்பு. கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. சூப்பர். ஓரளவுக்கு வந்து இது வந்து கோவமா சொல்லணும். அங்கலாம் இல்ல. இதுதான். இப்பதான் வரும். அதாவது அழுகுறத அங்க பார்த்துட்டு என்ன பார்த்தா அப்ப கோவம் வருமா உங்களுக்கு? டேய். கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. அது கூட தெரியாது உனக்கு? காதலோட சொல்லுங்க இத. இப்ப பாருங்க. இப்ப இங்க தான் பார்க்கணும் நீங்க. சொல்லுங்க. இல்லங்க அந்த காதல் மட்டும் நமக்கு வராதுங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் சொல்வேன்னு நினைச்சீங்களா? நம்மலாம் ஒரு ஆர்டிஸ்ட். சான்ஸ் போயிடும். ஆமா. ராகுல். சொல்லுங்க பவித்ரா. அது கொக்கு காசுனா திருடிட்டேனா? இப்படி காமெடி பண்ணாதீங்க ராகுல். ஓகே பவித்ரா. சொல்ல வந்தது மறந்துருது எனக்கு. சரிடா. ஏற்கனவே கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன். சரி. சரி வேணாம். 1000 ரூபீஸ் தானே நீ வச்சுக்கோ. திருப்பிலாம் கேட்க மாட்டேன் வச்சுக்கோ. இப்ப நான் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லு. சரி கேளு. என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப நாளா அவன்கிட்ட சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சொல்ல சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. அது என்னன்னா எனக்கு எங்க அப்பா தாங்க பயம். மத்தபடி நீங்க சொல்லுங்க. இல்லங்க நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது நீங்க முதல்ல ஒரு தடவை கேளுங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. அத்தா நீங்க என்னவோ சொல்றீங்க. முட்டை கணக்குல என்னங்க இது? என்னது இது? நீங்க என்னதோ சொல்ல வரீங்கன்னு நினைச்சா நீங்க பாத்தீங்கன்னா குக்கு நட்ட முட்டை கட்டங்கறீங்க. ராகுல் நான் அப்புறம் என் வாயில இருந்து வந்துரும் அப்புறம். சரி முடிஞ்சிருச்சு. டாஸ்க் ஓவர். சூப்பர். அடுத்த டாஸ்க் போயிடலாமா? நல்லா போச்சுல. அடுத்து வந்து இப்ப நல்லா போக கூடாது. அடுத்து சூப்பரா போகுது. உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்கணும். கேளுங்க. ஹைவேஸ்ல ஒரு பைக் போயிட்டு இருக்கு. அதுல 2 பேர் போயிட்டு இருக்காங்க. ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ. 2 பேர் போயிட்டு இருக்காங்க. ஐ ஹேட் யூக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மீதி யார் இருப்பா? யார்? இது யார் இருப்பா? தெரியலையா? மனசாட்சிக்கு தெரிஞ்சிருக்கும். சரி நீங்க ஏன் பகல்ல வந்தீங்க? சொல்லுங்க. ஏன் பகல்ல வந்தீங்க? ஏன் பகல்ல வந்தேனா? நீலா எப்படி பகல்ல வந்துச்சு? நைஸ். நான் உங்களை அடிச்சா திருப்பி அடிப்பீங்களா? சொல்லுங்க. உங்களை அடிச்சா திருப்பி அடிப்பீங்களா? ஆமா. யார் அடிச்சாலும் திருப்பி அடிப்பீங்க. அடிச்சிர வேண்டியதுதான். வந்ததுல உங்க சைட் அடிச்சிட்டு இருக்கேன். திருப்பி அடிக்க மாட்டேங்கிறீங்க. நைஸ். சரி பாடுங்க. என்ன சைட் அடிக்கணுமா? இல்ல நீங்க பாடுங்க. பாடவா? பேசுறதே பாடுற மாதிரி இருக்கீங்க. ஐயோ. தந்தானே. ஓகே. சூப்பர். ஞாபகம் இருக்குல்ல? இல்லையே. நேத்து கனவுல மீட் பண்ணுமே. நோ கமெண்ட்ஸ். தயவு செஞ்சு உங்க போன் எடுத்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. கிளம்பும் ப்ளீஸ். உங்க கண்ணு எனக்கு உள்ளது ப்ளீஸ். நைஸ்ங்க. இது இப்ப இதெல்லாம் நீங்க சோர்ஸ் சொன்னீங்கன்னா பல பேர் இத பார்த்து ராகுல்.box நான் தான் உங்க சோர்ஸ். உடம்பு வலிலாம் பரவாயில்லையா? உடம்பு வலியா? இதுக்கு அமுக்கி விடுறீங்களா? சொர்க்கத்துல இருந்து விழுந்தீங்களே. நைஸ். தேவதான்றீங்க. தேவதா. பிரம்மா விஷ்ணுல அப்படி இருக்காங்க. அங்கதான் இருக்காங்க. ஆமா இப்பதான். கால்வலி பரவாயில்லையா? சொர்க்கத்துல இருந்து விழுந்ததாலயா? சொர்க்கத்துல இருந்து ஓடி வந்தது. அது வேற டிசிஷன். கால்வலி எல்லாம் பரவாயில்லையா? இல்ல வலிக்குது இன்னும். என்ன மனசுல ஓடிக்கிட்டு இருக்கீங்களே. இப்போ ரீக்ரியேஷன் ரவுண்ட் தான் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? நாங்க விஜய் டிவி மட்டும் தான் பண்ணுவாங்க. நாங்களும் ரீக்ரியேட் பண்ணுவோம். அதனால காக்கா படத்துல இருந்து ஜோதிகா ப்ரொபோசல் சீன் இருக்கும்ல. அத பண்ணிடுறீங்களா? ஓகே. ஜோதிகா ப்ரொபோசல் சீன். செம்மையான சீன்ல. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க கூட நான் என் வாழ்க்கையை வாழணும். உங்க கூட நான் இருக்கணும்.
உங்க கூட நான் சிரிச்சு பேசணும், சண்டை போடணும், உங்க தோல்ல சாஞ்சு அழணும். இன்னைக்கு மாதிரியே என்னைக்குமே உங்க மேல நான் பைத்தியமா இருக்கணும். I want to make love to you. 3 குழந்தைங்க பெத்துக்கணும். பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் அவங்க உங்களை மாதிரியே இருக்கணும். இந்த கண்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு நாள் அப்படியே செத்து போயிடும். அவ்வளவுதான். சூப்பருங்க, எனக்கு ஓகேங்க, போலாம். எப்பன்னு சொல்லுங்க, ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, செமையா இருந்துச்சு. ரியலிஸ்டிக்கா பண்றீங்க, அதுதான் வேற லெவல் உங்களோட ஹைலைட். ஓகே, அடுத்து எவர்கிரீன் ஃபேமஸான சீன்னா ரீமாசன் தான். ஒரு கூட்ட உட்கார வச்சு ரீமாசன் சீன் பண்ணலன்னா பயங்கர இதுவாயிடும். சரி, பாத்துருவோமா? ரீமாசன் அக்கா வாங்க, மின்னல் இப்ப சொன்ன பத்தியா, அது மேட்டர் சொல்றேன். நீ என்ன செய்யணும்னு சொல்றேன். டெய்லி கால் எந்திரிச்சதும் எனக்கு நீ ஃபோன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா நீ லவ் பண்றல. வீட்ல ஸ்கூலுக்கு வரதுக்குள்ள ஒரு சின்ன கேப் இருக்கு பத்தியா, அந்த கேப்ல ஃபுல்லா நீ நினைச்சிட்டு வரணும். ஏன்னா நீ லவ் பண்றல. கிளாஸ்ல டீச்சர் பாடம் எடுக்கும்போது நீ கிளாஸ் கவனிக்க கூடாது, என்னையே பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா நீ லவ் பண்றல. ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க, ஆனா நீ போகணும். என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நீ லவ் பண்றல. நைட்ல நீ தூங்க கூடாது, என் கூடவே பேசிட்டு இருக்கணும். அப்படி ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. லவ் பண்றல, பண்ணணும். என்ன லவ் பண்றவெல்லாம் நான் கால்ல போடுற ஷூ மாதிரி உன்னை எப்படி வேணா தூக்கி போட்டு மிதிப்பேன், நசுக்குவேன், தேப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். ஏன்னா நீ என் கால்ல கிடக்குற செருப்புடா. என்ன பாக்குற? லவ் பண்றல அப்படின்னா அந்த ஷூ எடுத்துட்டு வந்து என் கால்ல மாட்டி விடு. போடா போடான்றல. அட நீங்க வேற, நான் சும்மா தான் லவ் பண்றேன்னு சொன்னேன். லவ்லாம் இல்ல, சும்மா நான் போய் லவ் பண்ணுவேன் உங்களை பண்ணவே மாட்டேன். சும்மாங்க, சூப்பரா பண்றீங்க, வேற லெவல். நிஜ வாழ்க்கையில இப்படி இல்லங்க. தெரியும் சரி, எனக்கு தெரியும். இப்பதான் பார்த்தேன் எவ்வளவு சாஃப்டா இருக்கீங்க, எவ்வளவு கலாய்க்கிறீங்க, பயங்கர ஹாப்பியா இருக்கு. அடுத்து வந்துட்டு அருந்ததியில வர சீன் எல்லாம் சீக்கிரம் பண்ண முடியுமா? ஓகே, இந்த ட்ரெஸ்ல பண்றேன், சும்மா பண்றேன். ஓகே, ஃபார் ஃபன். பட் நான் ஃபன்னா பண்ண மாட்டேன், சீரியஸா தான் பண்ணுவேன். ஆமா, ரொம்ப பிடிக்கும். எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, பாப்போம். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுடா. நீ அந்த சமாதியில இருந்து வெளியவே வர முடியாதுடா. இல்ல, விட மாட்டேன், வர முடியாது. அடியே அருந்ததி, வெளியேந்து யாரோ வந்துட்டாங்க, சத்தம் போட்டு வந்துட்டாங்க. இல்ல, வீட்லதான் இருக்கீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு இல்ல. ஆக்சுவலா என்ன பண்ணுவீங்க? ஆமா, சுத்தி இருக்கவங்க பழகிட்டாங்க. ஓகே ஓகே, பக்கத்துல கீழ்பாக்க இருக்குன்னு சொல்லிட்டு டக்குனு கால்ல மண்ட மாட்டாங்கல. பக்கத்துல கீழ்பாக்க இல்ல, அதனால தூரமா தான் இருக்கு. சூப்பரா பண்ணீங்க, வேற லெவல். இதே மாதிரி ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணனும் பவித்ரா, ஓகேவா? Thank you so much. ஹாப்பினஸ் தாங்க வேர்ல்ட்ல முக்கியம். ஆமா, பயங்கரமா ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணனும், ஓகேங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. Thank you so much. Thank you so much. நன்றி. நன்றி.